ஹாப்பி மேரிட் லைஃப், அதாவது திருமண வாழ்த்துக்கள். இரு மனமும் இணையும் திருமணம். Two hearts joined together one heart. That is called InnoArt. ஜோ வளராதயா நீயும் மாலை. பாஸ் மாலை கழட்டாதீங்க, மாலை கழட்டாதீங்க, மாலையை கழட்ட கூடாது. நீங்க ரெண்டு பேரும் இப்படியே கேபின் போனா அதான் சென்டிமெண்ட். யோ இது பார்த்தா சென்டிமெண்ட் மாதிரி தெரியல, நீ எனக்கு பிளான் பண்ண பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கு. பாஸ் இப்பதான் பாஸ் உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. போக போக எல்லாமே த்ரில்லிங்கா இருக்கும். ஓகே என்ஜாய். கேபினுக்கு போங்க. சொன்ன கேளுயா. போங்க பாஸ், போங்க பாஸ், போங்க பாஸ், போங்க பாஸ், போங்க போங்க நிக்காதீங்க, போயிட்டே இருங்க. யோ ரன்பீர் சொன்ன கேளு. போங்க பாஸ், நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. போங்க. ஏய் கையெடு. ஏய் என்ன மாமா மாலை ரோஜா பூ. இந்தா பிடி. உன் கேபினுக்கு போய் வேலையை பாரு. சூப்பர் சூப்பரா. முன்னாடிதான் நீங்க பாஸ், நான் ஸ்டாஃப். ஆனா இப்போ நீங்க புருஷன், நான் பொண்டாட்டி. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு இல்லையா? அதுக்குதான் ரெண்டு கேபினும் ஒரே இடத்துல வச்சிருக்காங்க பாருங்க. யார் இந்த வேலையை பார்த்தது? ஜோ ரன்பீர். எஸ் பாஸ். ஜோ இதெல்லாம் உன் வேலை தானா? ஆமா பாஸ். வாங்க. பாஸ் கல்யாணம் ஆனவங்களை சேர்த்து வச்சா கூலா தான் இருப்பாங்க. ஆனா நீங்க என்னன்னா ரொம்ப ஹாட்டா இருக்கீங்க. பாஸ் ஒருவேளை ஹனிமூன் போகாம ஆபீஸ் கொண்டனே கோவத்துல இருக்கீங்களா பாஸ்? ஆமா ரன்பீர், ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போலான்னு சொன்னாரு. நான் தான் நம்ம மதர்லாண்டே போதும்னு சொல்லிட்டேன். அதான் கொஞ்சம் கோவமா இருக்காரு. ஆமா மதர்லாண்டு, நீ கொஞ்சம் பேசாம இருந்தாலே எனக்கு போதும். யோ இங்க வாயா. இங்க இந்த கேபினை செய்ய சொன்னது யாரையா? செய்தது செய்ய சொன்னது அனைத்துமே யாம்தான் பாஸ். யோ நீ பெரிய கிருஷ்ண பரமாத்மா, அப்படியே விஸ்வரூபம் போஸ் கொடுக்கறாரு. போட்டேனா பாஸ்? இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? அப்படி என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தானே நடந்துச்சு. யோ நான் அத சொல்லலையா, இத சொல்றேன். இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அடுத்த 5 நிமிஷத்துல இதை கிளியர் பண்ற. முடியாது பாஸ். ஏய் பாஸ் இப்படித்தான் ஆரம்பத்துல பொண்ணுங்களையே பிடிக்காது, பொண்ணுங்க பக்கத்துல வந்தா ஏன் தள்ளிப்போன்னு சொல்லி 10 அடி தள்ளி போவீங்க. ஆனா சுந்தர் மீனாட்சி கல்யாணத்தை சாக்கா வச்சுக்கிட்டு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சக்தி மேடத்தை கூப்பிட்டுட்டு கோயிலு, பஸ் ஸ்டாப், ரெஸ்டாரண்ட் சுத்துறீங்கல்ல. பார்க்கு பீச் வேற சுத்தி இருக்கீங்க. அப்புறம் கல்யாணமே பிடிக்காது, கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொன்னீங்க. கடைசியில சக்தி மேடத்திட்ட தனியா பேசணும்னு ரூமுக்குள்ள கூட்டு போய் 5 நிமிஷத்துல பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணத்தை முடிச்சிருக்கீங்க. அது மாதிரிதான் பாஸ் இதுவும். ஜோ ஆரம்பத்துல வேணான்னு தான் சொல்லுவீங்க, அப்புறம் சரின்னு ஒத்துக்குவீங்க. எனக்கு தெரியாதா பாஸ் உங்களை பத்தி? யோ நான் சொல்றேன்ல, இதை இங்க இருந்து காலி பண்ணு. ஆகாது பாஸ், அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இனிமேட்டு மாத்துறது மாத்தாம இருக்கிறது எல்லாமே ஹோம் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது. பாசமா என்ன சொல்றாங்களோ அதத்தான் நான் செய்வேன். என்ன பாசமா? பாசமா சொல்லட்டும், உடனே நான் மாத்திடுறேன். பாஸ் நீங்க இங்கேயும் பாசமா அங்கேயும் உட்கார்றதுல எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்னது பெனிஃபிட்டா? ஆமா பாஸ், நீங்க முதல்ல உட்காருங்க, விளக்கமா சொல்றேன். அட உட்காருங்க பாஸ், உட்காருங்க. நீங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, திடீர்னு உங்களுக்கு சக்தி மேடத்தை பார்க்கணும் பேசணும்னு தோணும். இப்படி பார்க்காதீங்க பாஸ், ரொமான்டிக்கா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தோணும். ஆனா மத்தவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்களோன்னு ஒரு யோசனை வரும். ஆனா இப்போ அப்படி கிடையாது. நீங்க இங்க இருந்து இப்படி பார்த்து அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுத்தா போதும்,
உடனே சக்தி மேடம் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி பக்கத்துல வந்து சொல்லுங்க மாமா நான் என்ன பண்ணணும்னு அப்படின்னு கேட்பாங்க. இதே நடுவுல தடுப்பு இருந்தா இதெல்லாம் முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதனாலதான் நீங்க வசந்தன் கோ ஓனர் மாதிரி லைட்டா இப்படி சேர திருப்பினா போதும் சக்தி மேடம் தெரிவாங்க. இப்படி பார்த்தாலும் சக்தி மேடம் தெரிவாங்க. மேல கண்ணாடி வச்சிருக்கேன், இப்படி பாருங்க சக்தி மேடம் தெரிறாங்களா? ஹாய் மேடம், ஹாய் மேடம். பாஸ் இந்த மாதிரி விதவிதமான ஆங்கிள் நீங்க சக்தி மேடத்தை பார்க்கும் போதெல்லாம் சைட் அடிச்சுக்கலாம் பாஸ். இந்த மாதிரி எந்த ஆபீஸ் கேபின்லயாவது இந்த ஃபெசிலிட்டி இருக்கா? ரன்பீர், தேங்க்யூ ரன்பீர். இன்னும் உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ. இன்னும் இந்த ஸ்கீம்ல ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி இருக்கு. எல்லாத்தையும் நான் தான் ஏற்பாடு பண்ணேன் பாஸ். ரன்பீர், எனக்கு தலை வலிக்குதுயா. காலையில இருந்து நான் சாப்பிடல. போய் சாப்பாடு வாங்கிட்டு வா. பாசமாவுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டுமா பாஸ்? மொத்த ஊருக்கே வாங்கிட்டு வா, எனக்கு மட்டும் தான்யா. போ. பாசம்மா, பாஸ் வீட்ல சாப்பிடலையா? ஓஹோ ஓஹோ, குறும்பு பாஸ். ஜோ, போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாயா. இருங்க பாஸ், கோவப்படாதீங்க, வாங்கிட்டு வரேன். என்ன வாங்கிட்டு வர? பாஸ், பாதாம் இட்லி தானே? ஜோ, பாதாம்ல எல்லாம் இட்லி பண்ணுவாங்களையா? திங்கிற மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வாயா. பாஸ், நீங்க ரொம்ப பின்தங்கி இருக்கீங்க பாஸ். ரன்பீர், அந்த பாதாம் இட்லி வாங்கிட்டு வா. ஓகே ஓகே பாஸ்மா. இந்த மாலையை பத்திரமா எடுத்து வைங்க. அப்புறம் அந்த பிஸ்தா சட்னி அதிகமா இருக்கட்டும். பாஸ், கத்துக்குங்க பாஸ். என்ன பாஸ்? வாயா, எங்களுக்கு தெரியும். ஏய், அந்த பிஸ்தா சட்னி பத்தி எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அட போங்க மாமா. மாமா, வேலையை பாருங்க மாமா. ஏய், வேலையை பாருங்க, வேலையை பாருங்க. பாட்டி, அத்தை எங்க? இங்க தானே எங்கேயோ என்னம்மா? அத்தை, நான் சமைச்சிட்டேன். அதை டேபிள் மேலேயும் எடுத்து வச்சுட்டேன். நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அவர் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க அத்தை. அம்மா மீனாட்சி, பாட்டி, தலை வலிக்கிற மாதிரி இருக்குமா, ஒரு காபி போட்டு கொண்டாயா. சரி பாட்டி, நான் கொண்டு வரேன். இருமா. ஏமா, அவதான் கோயிலுக்கு போறாள்ல, அவகிட்ட ஏன் சொல்றீங்க? நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்ல இல்ல வாமா. இல்ல பரவாயில்ல அத்தை, நானே பாட்டி காஃபி போட்டு கொண்டு வரேன். இருமா, அதை கொடு. பாட்டி, இந்தாங்க காஃபி. இந்தம்மா. அத்தை, நான் இப்ப கோவிலுக்கு போயிட்டு வரேன். என்ன சரவணன், இவ்ளோ லேட்டா வரீங்க? பாஸ் பாத்துட்டு வந்தேன். நல்ல வேளை சக்தி மேடத்தை சமாளிச்சாச்சு. டேய் ஃபிளாஷ் பாய், என்னடா இவ்வளவு லேட்டு? டேய், பாஸையும் மேடத்தையும் வெல்கம் பண்றதுக்காக எவ்வளவு ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருந்தேன் நானே. நீ ஒரு ஆள் தானே மிஸ்ஸிங். ஆமா, மிஸ் ஆயிட்டேன். நான் எப்பவுமே கொஞ்சம் லேட்டு தான். டேய் தம்பி, நீ இவ்வளவு ஃபீல் பண்ற அளவுக்கு இது ஒண்ணு அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாதுடா. சரி, பாஸ் இருக்காங்களா? உள்ளதா இருக்கார். போ 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 போ. டேய் தம்பி,
எதுக்கும் கதவை தட்டிட்டு போ. ஏன்னா புதுசா கல்யாணம் ஆனவங்க பாரு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. நீ பாட்டுக்கு வெடுக்குன்னு வெகுளித்தனமா உள்ள போயிடாத, புரிஞ்சுதா? ம். போ போ போ. தம்பி ரொம்ப அப்செட் ஆயிருக்கானே. மே கமின் சார். ஏய் சரவணன், கம் இன். குட் மார்னிங் சார். வா. குட் மார்னிங் சரவணா. என்ன சர்ப்ரைஸ்டா இருக்கா? அதான் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு தனியா உட்காரணும், என் பக்கத்திலே இருன்னு பாஸ் தான் சொன்னாரு. அப்பெல்லாம் எதுவும் இல்ல சரவணன். பரவாயில்லங்க, சரவணன் தப்பா நினைச்சுக்க மாட்டான். சரவணா, நாங்க ஆபீஸ் வந்ததும் எல்லாரும் விஷ் பண்ணி அசத்திட்டாங்க, நீ மட்டும்தான் இல்லாம போயிட்டா இல்லங்க? ஆ, ஆ, ஆ. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அத கல்யாணத்துக்கு வந்துட்டல. சார் இந்த லெட்டரில் ஒரு சைன் பண்ணுங்க சார். லெட்டரா? ம், எதுக்கு சைன் பண்ணோம்? என்ன லெட்டர் இது? என்னோட ரிசைன் லெட்டர். விளையாடாம போய் வேலையை பாருங்க சரவணன். சார் நான் விளையாடல, சீரியஸாக தான் சொல்கிறேன். எனக்கு இந்த வேலை வேணாம் சார், வெளியே போகிறேன் சார். வெளியிலயா? எங்க போறீங்க? என் வீட்டுக்கு தான் சார். சரவணன், என்னாச்சு உனக்கு? போர் அடிக்குது சார். வாட்? போர் அடிக்குதா? ஆமாம் சார், வேலை செஞ்சு செஞ்சு போர் அடிக்குது சார். ஏய், யாராவது போர் அடிக்குன்னு இருக்கிற வேலையை விட்டு போவாங்களா? இல்லை சார், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு இருக்கேன். ரெஸ்டா? ஆர் யூ மேட் மேன்? நிஜமாவே வேலையை ரிசைன் பண்ண போறியா? இங்க பார், உண்மையை சொல்லு. வேற ஏதாவது கம்பெனில பெட்டர் ஆஃபர் வந்திருக்கா? ஆஃபருக்காக நான் நேசிக்கிறத, தட் மீன்ஸ் நான் நேசிக்கிற கம்பெனி விட்டு போகிறவன் நான் இல்லை சார். அப்போ நீ வருத்தப்படுற மாதிரி இங்க ஏதாவது நடந்ததா? இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி அவசர முடிவுலாம் எடுக்கிறீங்க? இங்க பாருங்க சரவணன், நீங்க இந்த கம்பெனியோட ஸ்டாஃப்ங்கிறதுக்காகலாம் நான் இவ்வளவு தூரம் பேசல. இன்னைக்கு இந்த கம்பெனி கஷ்டத்துல இருந்து இவ்வளவு தூரம் மீண்டு வந்திருக்குன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். அதனால தான் சொல்றேன். இல்லைன்னா நீங்க போறதுல எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? சார் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். இந்த கம்பெனி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் நான் இல்லை சார். சரவணா, என்ன பேசுற நீ? நீ சரியான நேரத்துல கொடுத்த ஐடியாவால தானே இன்னைக்கு இந்த கம்பெனி இந்த நிலைமையில இருக்கு. அத நீ வேணா மறக்கலாம், ஆனா நாங்க மறக்கல. ஆமா, எதுக்கு இப்படி சடனா வேலையை விட்டு போறேன்னு சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா? இங்க பாருங்க சரவணன், அட்லீஸ்ட் ஐ நீட் டு நோ த ரீசன். எனக்கு வேலை செய்ய பிடிக்கல சார். போதும், நிறுத்து. நீ எப்படி ரிசைன் பண்ற நானும் பாக்குறேன். ஒரு நிமிஷம் என் கூட வா. இதோ வந்துடுறேன், வா. என்னாச்சு உனக்கு? ஏய், இப்ப எதுக்கு நீ வேலையை வேணாம்னு சொல்ற? இப்ப மட்டும் நீ ஒழுங்கான காரணத்தை சொல்லல, நிஜமாவே உன்னை அடிச்சிருவேன். என்ன காரணம்னு சொல்றா? எதுக்கு இப்ப வேலை வேணாம்னு சொல்ற? காரணம் உனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அப்போ மத்தவங்க மாதிரி நான் மூணாவது மனுஷன் ஆயிட்டேனா? ஆமாம். ஏய், எதுக்குடா இப்படி எல்லாம் பேசுற? என்னாச்சு உனக்கு? உன் வாழ்க்கையில கல்யாணமும் வேலையும் தான் முக்கியம்னு சொல்லுவ. இப்ப என்னாச்சு உனக்கு? பிடிச்ச வேலையை வேணான்னு சொல்லிட்டு போற? என் கல்யாணமே நடக்காதப்போ இந்த வேலை மட்டும் எனக்கு எதுக்கு? கல்யாணமே நடக்காதா? ஏன்டா, என்னாச்சு? அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. உன்னை அவாய்ட் பண்ணிட்டு வேற இடத்துல கல்யாணம் பண்ற அளவுக்கு அப்படி என்ன காரணம்? பெருசா எந்த காரணமும் இல்லை. ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? யாருக்கு யாருன்னு ஃபிக்ஸ் பண்றது நாம இல்லை, அந்த கடவுள். என்னை விட பெட்டர் சாய்ஸ், பெட்டர் ஹஸ்பண்ட், பெட்டர் லைஃப், அது பத்தாதா? சாரிடா. சரி, அதுக்காக நீ எதுக்கு வேலையை வேணான்னு சொல்ற? சக்தி, இந்த விஷயத்துல இனிமேல் என்ன ஃபோர்ஸ் பண்ணாத ப்ளீஸ். என்னடா, என்ன சொல்றதுன்னு தெரியலையா? அப்ப நான் சொல்றது கேளு. வாய் மூடிட்டு வந்து வேலையை பாரு. வா வா. ஏங்க, அந்த லெட்டர் கொடுங்க. ம்.
புடி. எங்க சரவணன் ஜாப கண்டினியூ பண்றாரு. உங்க 2 பேருக்கும் தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? இல்ல, ஒரு சாதாரண எம்ப்ளாய்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே அதுக்காக தான் சார். சரவணன், யூ ஆர் நாட் அ நார்மல் எம்ப்ளாயி. யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல் ஃபார் திஸ் கம்பெனி. எதையும் யோசிக்காம போய் வேலையை பாருங்க. தேங்க்யூ சார். கோ அஹெட். ஏய், அவனை என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ண? உண்மைய சொல்லு. உண்மை உன் வாயில இருந்து. அட போங்க மாமா. ஜு 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 ஜு. வேலைய பாருங்க. ரன்பீர் பாஸ், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் ரொம்ப சகஜம் பாஸ். இதுக்கு போய் கத்திட்டு இருக்கீங்க. ஜோ ஜு 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 ஜு. ரன்பீர், ரன்பீர். பாஸ், இனிமேல் ரன்பீர்லாம் கூப்பிடக்கூடாது. சக்தி சக்தி தான் கூப்பிடணும். என்ன பாசம்மா? அது ரன்பீர். சக்தி சக்தி சக்தி. டாடா பாஸ். போய் வேலையை பாரு. ஜு 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 ஜு. పేరుమా சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணி ఆద్య ప్రోక్త ఏం విశేషణ సకల విజితాయామస్యాం శుభదిదో అస్య యార్ పేరుమా சுந்தர் సుందర కన్నిరాశి, కన్యారాశి ఉత్తర జాతయః ఆవయోః సహ కుటుంబయోః క్షేమస్థైర్య వీర్య విజయాయుః ఆరోగ్య ఐశ్వర్యానాం అమృతత్వం ధర్మార్థ కామ్య మోక్ష చతుర్విధ బల పురుషార్థత్వం రాజద్వారే సర్వ అనుకూలత ప్రాప్తత్వం అష్టోత్తర భూతాం చ అధ్యగరిష్యే. கடவுளே, நான் ஆசைப்பட்ட என் சுந்தரோட என்னை சேர்த்து வைக்கிறதுக்கு என் குடும்பமே பல போராட்டங்களை சந்திச்சிருச்சு. என் அப்பா அம்மா அவங்களோட கௌரவத்தையும் தன்மானத்தையும் விட்டு கொடுத்துதான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. சுந்தரோட அண்ணன் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவரு இன்னைக்கு எங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதுக்கெல்லாம் மேல என் தங்கச்சி அவளோட மொத்த வாழ்க்கையை எனக்காக அர்ப்பணிச்சிருக்கா. அவளுக்கு பிடிக்காத ஒரு ஆளை எனக்காக கல்யாணம் பண்ணிருக்கா. இப்படி எனக்காகன்னு அவங்க எல்லாருமே அவங்களோட விருப்ப வெறுப்புகளை மறந்து தியாகம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னே தெரியல. இப்படி எல்லாருமே எனக்காக செய்யறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்குள்ள சுந்தர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. என் வாழ்க்கையில நான் ரொம்ப பெருசா நினைக்கிறது என் குடும்பத்துக்கு அப்புறம் என் சுந்தர் மட்டும்தான். என் சுந்தர் இல்லாம என்னால வாழ முடியாது. கடவுளே, ஏன் உயிரை வேணும்னாலும் எடுத்துக்கோ. ஆனா சுந்தருக்கு என்னால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அத்தை சொன்ன மாதிரி ஒரு 6 மாசம் சுந்தர விட்டு விலகி இருந்துட்டேன்னா அவரோட உயிரை காப்பாத்திருவேன். அதுக்கு நீதான் கடவுளை எப்படியாவது உதவி பண்ணணும். ஒரு நாள் எப்படியோ கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டேன். ஆனா இன்னும் 6 மாசம் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. சுந்தரோட முகத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாவும் பயமாவும் இருக்கு. தயவு செஞ்சு நீதான் எனக்கு உதவி பண்ணணும் கடவுளே. தேங்க அழுகி இருக்கு. தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுஹோ. வேற தேங்காய் இருக்காமா? ஏ, என்னாச்சு சாமி? தேங்காய் அழுகிருத்து. என்னது தேங்காய் அழுகிருக்கா? ஐயோ, அபசகுணமாச்சே. அம்மா, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? பாவம், அந்த பொண்ணு இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்கு போல. நீங்க ஏதாவது ஏடா கூடமா சொல்லி அந்த பொண்ணை குழப்பி விட்டுறாதீங்க. அம்மா, நீங்க வேற தேங்காய் கொண்டு வந்திருக்கீங்களாம்மா? வேற தேங்காய்லாம் கொண்டு வரல சாமி. சரிம்மா, பயப்படாதீங்க. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிறது சகஜம்தான். இனிமே கடையில தேங்காய் வாங்கும்போது பார்த்து நல்ல தேங்காவா வாங்கிட்டு வாங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கம்மா. தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுஹோ மனோபாஞ்ச வலசித்திரஸ்து. அம்மம்மா கொஞ்சம் நில்லுமா. உனக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கா? ஆமா, ஏ? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. அந்த ஐயர் சொல்றத நம்பாத.
அவர் தட்டுல விழற காசு குறைஞ்சிடக்கூடாதுன்னு தான் அப்படி சொல்றாரு. இந்த மாதிரி தேங்காய் அழுகிறதெல்லாம் ஏதாச்சும் நடக்கிறது இல்லம்மா, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான அறிகுறி தான் இது. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு தடவை நடந்தப்போ இங்க இருந்தவங்க எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு என் புருஷன் குத்துயிரும் கொலை உயிருமா கிடக்குறாரு. அன்னைக்கே நான் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தேன்னா என் புருஷனுக்கு இந்த மாதிரி நடக்க விட்டுருக்க மாட்டேன். பார்த்து சூதானமா நடந்துக்கமா. வரமா. சுந்தருக்கு இப்ப இந்த கல்யாணமே நடந்திருக்க கூடாதுமா. ஒரு பொண்ணால கண்டம் இருக்கு, அதனால அவன் சாகுற நிலைமை கூட வரும்னு சொன்னாரு. இந்த மாதிரி தேங்காய் அழுகிறதெல்லாம் ஏதாச்சும் நடக்கிறது இல்லம்மா, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான அறிகுறி தான் இது.